தமிழகத்தில் தற்பொழுது தலைவர்களுடைய பரப்புரை இன்றோடு மாலையோடு முடிந்திருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நமது செய்தியாளர்கள் அங்கிருந்து நேரலையான தகவலை கொடுக்கிறார்கள். எதுபோன்ற ஒரு பரப்புரை களம் இருந்தது, தற்பொழுது எது மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவது என்பது குறித்து தற்பொழுது புதுச்சேரி செய்தியாளர் ரகுமானிடம் பேசலாம். ரகுமான், அங்கு தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் ஏற்பாடுகள் என்னென்ன இருக்கிறது, கொஞ்சம் கூடுதலாக சொல்ல முடியுமா? புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்றன. இதற்கான உச்சகட்ட பரப்புரையானது இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து தேர்தல் துறையானது தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளில் தற்போது ஈடுபட்டிருக்கின்றன. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை 933 வாக்குச்சாவடிகள் அமைந்திருக்கின்றன. 9,41,000 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கின்றார்கள். இதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் துறையானது செய்து வருகின்றது. இன்று இரவு முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை, அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 2 மையங்களிலிருந்தும் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் எடுத்துச் செல்லும் பணியானது இன்று நள்ளிரவு முதல் தொடங்குகின்றன. அதே போன்று காரைக்காலில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றன. இதற்கான பணிகளை விரிவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையை பொறுத்தவரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 148 வாக்குச்சாவடிகள் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த வாக்குச்சாவடிகள் எல்லாம் துணை ராணுவப்படை கூடுதலாக அங்கு நியமிக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு பிறகு வெளியூரை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் மாகை ஏனம் பகுதியில் இருக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே புதுச்சேரி சுற்றுலா தலம் என்பதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட விடுதிகளில் தங்கியிருக்கின்றார்கள். அதே போன்ற அந்த விடுதிகளிலே வெளியூர் நபர்கள், அதாவது அரசியல்வாதிகள் அந்த பகுதியில் தங்கியிருக்கின்றார்கள் என்பதை இன்று இரவு போலீசார் பல்வேறு விடுதிகள் சென்று சோதனையிடுவதற்கான ஏற்பாடுகள் அவர்கள் செய்து வருகின்றார்கள். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் பாதுகாப்பும் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியை பொறுத்தவரை அதாவது 6 முனை போட்டி நிலவுகின்றது. கிட்டத்தட்ட 344 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். தற்போது இந்த பரப்புரையானது, உச்சக்கட்ட பரப்புரையானது இன்று மாலை 6 மணி வரை நடந்து முடிந்தது. அதாவது கடந்த 2 மாதமாக நடைபெற்று வந்த இந்த பரப்புரையானது கடும் வெயிலில் எவ்வாறு கடும் வெயில் தாக்கம் இருந்ததோ அதே போன்று இந்த பரப்புரையும் கடும் வெப்பமாகவே கனலாகவே இருந்தது என்றே சொல்லலாம். அந்த வகையில் இருந்த பரப்புரையானது இன்று மாலை வரை முடிவடைந்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை தற்போது தேர்தல் துறையானது ஈடுபட்டு வருகின்றது.